ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எந்த பெட்டிய பிரிச்சுட்ருக்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம்ப்டன்லேருந்து ஒரு ரிமோட் ஃபேன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ, அதோட பெட்டிய தான் நம்ம இப்போ வந்து பிரிச்சுட்ருக்குறோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எதில ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, Flipkartல. அண்ட் இதோட பிரைஸ் வந்து ஆஃபர்ல வந்து ரூ. 2100 கிட்ட போட்டிருந்தாங்க. பட் இதில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட ரிமோட்டு இந்த இத வாங்குனதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட்ல வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இந்த ஃபேனே வந்து வாங்கியிருந்தோம். கடைசில வந்த ரிமோட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடைஞ்சு போய் வந்துருந்துச்சு. ஸோ, அத உங்களுக்கு கடைசில காட்டுறேன். ஸோ, உள்ள என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ராடு மேல மாட்டக்கூடிய கப்பு. அது வந்து மேல ஒண்ணு, அடுத்ததா வந்து கீழ ஒண்ணு. ஸோ, 2 கப் வந்து குடுத்துருந்தாங்க. இது லீஃப். இது வந்து எவ்வளோ எம்எம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1200 எம்எம். ஸோ, அந்த லீஃபு 3 லீஃப் வந்து இது என்ன கலர்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரவுன் கலரு. ப்ரவுன் கலரே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ, ஷைனிங்லாம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ, மேட் ஃபினிஷ் தான். ஸோ, அந்த இதிலேயே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லீஃபு. இது எல்லாமே வந்து சேஃபா வந்துருச்சு. ஸோ, இதில எதுவும் வந்து எதுவுமே வந்து டேமேஜ் கிடையாது. அதேமாரி நம்ம வாங்குன ப்ரைஸ் அதுவும் வந்து ஓகே தான். ஏன்னா, இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2500, 600க்கு மேல போட்டிருந்தாங்க. நாங்க ஆர்டர் பண்ண டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2100 தான் போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால வந்து அந்த ப்ரைஸ்க்கே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேனோட லீஃபு. ஸோ, மேட் ஃபினிஷ் தான். ரொம்ப ஷைனிங்லாம் கிடையாது. மேட் ஃபினிஷ் தான். ஸோ, இது வந்து ரிமோட் ஃபேன் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு ரூமுக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வாரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் வாரண்டி. இதுக்கிடையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலோ, இல்ல வந்து அந்த பிசிபி போர்டு இல்ல ரிமோட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட, உங்களுக்கு வாரண்டியில வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால வந்து 2 வருஷம் வாரண்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்த ஒவ்வொரு பிளேடையுமே வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்ததா இதில வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு. ஸோ, அது வந்து நார்மலா எல்லா ஃபேன்லேயும் வந்து என்ன குடுப்பாங்களோ, அந்த 1 ஃபீட்டுக்கு தான் குடுப்பாங்க. ஸோ, அதே மாரி தான் வந்து இதுலயும் வந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு தான் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, அதுக்கு மேல வந்து அதிகமா குடுக்கல. அடுத்ததா இப்ப நம்ம எடுக்க போறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் மோட்டர் யூனிட்டு. இந்த மோட்டர் யூனிட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு பாக்ஸ வந்து குடுத்து, ஸோ அழகா பேக் பண்ணி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ, இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதே மாரி அந்த ரிமோட்டையும் நல்லா குடுத்துருந்தாங்க அப்படின்னா, டேமேஜ் ஆயிருக்காது. அதே மாதிரி டேமேஜ் ஆன ரிமோட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 200 ஸோ ரிட்டர்ன் போட்டிருந்தோம். ரிட்டர்ன் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து காம்ப்ளிமென்டரியா வந்து சப்ளையர் சைட்லேருந்து ஒரு ரூ. 200 வந்து டேமேஜ் ஆன ரிமோட்டுக்காக குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பரவால்ல குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். ஸோ, நல்லாவே ரிமோட் வந்து ஒர்க் ஆகுது. பட் கொஞ்சம் டேமேஜா இருக்குது. ஆனா, இந்த ரூ. 200 வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கணும் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரிட்டர்ன் போட்டு, அத அவங்க ரிஜெக்ட் பண்ணி, அப்புறமா அதோட ஃபோட்டோ, அப்புறம் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ, இது எல்லாம் நொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டானுங்க. எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி விசிபிளா தெரியுது. ரிமோட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனாலும் கூட இவங்க வந்து குடுக்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணாங்க. இருந்தாலும் எப்படியோ ஃபாலோ பண்ணி வந்து அந்த ரூ. 200 வந்து வாங்கிட்டோம். அது வந்து Flipkart அக்கவுண்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவால்ல குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். ரிமோட் வந்து இப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ, இது எல்லாமே வந்து ஃபேன மாட்டுறதுக்கான எல்லா ஆக்சஸரீஸும். ரிமோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோ பாருங்க. இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சிருக்குது. பின்னாடி மட்டும் தான் லைட்டா டேமேஜ் ஆயிருந்தது. நசுங்கியிருந்தது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரிமோட்ட வச்சுட்டு மேல அந்த மோட்டர் யூனிட்ட வச்சுட்டாங்களான்னு தெரியல. அதனால வந்து ரிமோட் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ, இந்த அமௌண்ட்டு இந்த ரூ. 200 குடுக்கணும்னு சொன்னாங்கல்ல காம்ப்ளிமென்டரியா, அத வந்து வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிருச்சு. ஸோ, ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கு. மத்தபடி ரிமோட் ஃபேன பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஃபேன் வந்து ரிமோட்ல ஆப்பரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர்ல வந்து நம்ம பைபாஸ் பண்ணி வச்சிரணும். நம்ம ஸ்விட்ச் கனெக்ஷன் குடுத்துருக்கோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேனோட மண்டை. அ இதுவுமே வந்து நல்லா குடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிபி போர்டு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இது மூலமா தான் வந்து ரிமோட்ட வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். ஸோ, இன்கேஸ் உங்களோட பிசிபி போர்டு வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சுனா கூட, உங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ, அதுக்குள்ள வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 2 இயர்ஸ் வாரண்டில ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்டின்னா. ஸோ, ஃபேன எப்பவுமே வந்து நம்ம ரிமோட்ல ஆன் பண்ணி, ரிமோட்ல ஆஃப் பண்றது வந்து பெஸ்ட்டு. வீட்ல இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறணும். இல்ல அப்டின்னா, அதோட ஸ்பீட் லிமிட் வந்து நம்ம எப்போதுமே டாப் ஸ்பீடு அதாவது 5ல இருக்கிற மாரி வச்சுட்டு, நம்ம ஃபேன வந்து ஆப்பரேட் பண்ணிக்கலாம்.
இல்ல நீங்க ரெகுலேட்டர வந்து நீங்க வால் மவுண்டிங் ரெகுலேட்டர்ல வந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபேன்ல வந்து பிசிபி போர்டு வந்து அடி வாங்குது. ஸோ, அதனால அது மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இத பத்தின ஏதாவது கொரீஸ் இருந்தது அப்படின்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். பாய் பாய்.